எங்க எங்க இங்க பாருங்க, நெய் வாங்கின அந்த டப்பா ஃப்ரீயாங்க. ஐயோ திருந்த மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி திருந்தாம திரியிற? உனக்கு பேய் பிடிச்சிச்சு, டப்பா பேய் உனக்கு வந்து ஆட்டி படைக்குது. இப்ப என்ன பண்ண, டப்பா காசு கொடுத்து வாங்கினா நெய் வாங்கினேன், அதுக்கு ஃப்ரீயா டப்பா தராங்க. அது வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுக்கு சொல்லமா, ஃப்ரீ டப்பா கூட வாங்க கூடாது. நானு ஃப்ரீ டப்பா வாங்க, அந்த டப்பா ரேட் என்னன்னு பார்த்தேன். என்ன சைஸ்ன்னு பாரு, இங்கே டப்பா வைப்பாங்க இல்ல 20 ரூபா 30 ரூபா தான். பெரிய சைஸ் வாங்கினா அதை சும்மா தருவாங்களா? இவங்க சும்மா தர்றாங்கல்ல. ஃப்ரீயா குடுக்கறான்னு வாங்குறதா? நீங்க சும்மா குடுக்குறது எங்க வாங்க கூடாது? நீ நெய் வாங்கவே இன்னைக்கு வரலம்மா, வீட்டுல நெய் இருக்குமா. நெய் இருந்தாலும் டப்பா ஃப்ரீயா குடுக்குறாங்கல்ல. கடவுளே, சரி எடு 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 போடு. ஃப்ரீயா குடுக்குறது வாங்கிக்கணுங்க. சரி போ, எங்க முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. எங்க இங்க ஒரு காஃபி வாங்கினா டப்பா ஃப்ரீயா? காஃபி பேர் காஃபி, வை 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 மேல வை மேல வை. காஃபி யார் குடிப்பா? நீயும் குடிக்க மாட்டே, நானும் காஃபி குடிக்க மாட்டேன். அப்புறம் காஃபி எடுக்கிறேன். எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, கெஸ்ட் வந்தாங்கன்னா போட்டு குடுக்கலாம்ல. ஆமா, கெஸ்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. டெய்லி 100 பேர் இறங்கி சாக்கி குடிச்சு போயிட்டு இருக்காங்க. வர்றதே எவனா ஒருத்தர் 2 பேர் தான் வர்றான். அப்படி ஏன்டா வந்து கேக்குற மாதிரி கேட்டு விட்டு அனுப்பிடுறீங்க. அப்புறம் என்ன? எங்க டப்பா ஃப்ரீயா கொடுக்கும்போது ஒரு காஃபி தூள் டப்பா வாங்குறது என்னங்க புரியல. நான் என்ன சொல்றேன்